இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ரீத் வருது இல்லையா? பக்ரீத்துக்கு சில பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் இல்லை. அதுக்கான பர்ச்சேஸ் தான் நான் வந்து பண்ண போனேன். நம்ம டிமார்ட்டுக்கு போவேன், அப்புறமா ரிலையன்ஸுக்கு போவேன், இந்த மாதிரி போவோம். சரி, ஒரு சில பொருள் வந்து எனக்கு இங்கே வாங்கினா தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? டிமார்ட்டுக்கு போனால் இந்த பொருள் வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்கும், ரிலையன்ஸுக்கு போனால் எனக்கு இந்த பொருள் வாங்க பிடிக்கும், அப்புறமா இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோன்னா, ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கெலாம் போனால் இந்த பொருளெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு நிறைய ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த பொருட்கள்லாம் அங்கே போய் வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது. அதனால தான் சரி இந்த தாமரைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நிறைய வீட்டில் வந்து பொருட்கள்லாம் வாங்கி ஸ்டாக் இருக்குது. ஒரு சில பொருள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நான் வாங்குறதுக்கு போனேன். என்ன பார்த்தீங்கன்னா, நட்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் இருக்குது. ஆனால் பட்டை பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ரிலையன்ஸ் போவேன், அப்புறம் டிமார்ட்டுக்கு போயிருக்கேன், அப்புறமா இங்கே பக்கத்தில் பழமுதிர் இருக்குது. அங்கெல்லாம் போனோன்னா பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அப்படியே தூளாக தான் வச்சுருப்பாங்க. அது குட்டி இந்த இவ்வளோ பெரிய பாக்கெட் போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதனால எனக்கு அது வாங்கினா நம்ம குடும்பத்துக்கே கட்டுப்படியாகாது. ஏன்னா நான்வெஜ் அதிகம் பண்ணுற எல்லா ஃபேமிலியுமே பட்டை கிராம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால எனக்கு அங்கெல்லாம் வாங்கினா அந்தளவுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால தான் சரி நம்ம போகிறது அங்கே தாமிரபரணிக்கு போனோன்னா நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இது எப்போ பிரியாவுக்கு வளைகாப்புக்கு போனேன் பார்த்தீங்களா, அப்போ வாங்கணும்னு அங்கே ஒரு தாமிரபரணி இருக்குது, அங்கே போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ வாங்கலை. சரி, அதுக்கப்புறமா இடையில இங்கேயே ஒரு கொஞ்சமாக வாங்கிக்கலாம்னு சொல்லி பக்கத்துலேயே வாங்கிட்டேன். பட்டைனா நம்ம ஊர் பட்டை, அங்கே சுருள் பட்டை இல்லை. நான் எனக்கு சுருள் பட்டையெல்லாம் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி பட்டை தான் நான் வாங்குவேன். இந்த பட்டை என்ன விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபா. அவங்களோட ரேட் வந்து இது வந்து 1/4 கிலோ இருக்குது 90 ரூபா. அவங்களோட ரேட் வந்து 110 ரூபா போட்டுருந்துச்சு. அப்புறமா எம்ஆர்பி வந்து 110 ரூபாயும் நமக்கு வந்து 90 ரூபாய்க்கு கொடுக்குறதா இதில் போட்டிருந்தாங்க. தாமிரபரணின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்க, தாமரைன்னு சொல்லிட்டு பேர் அது ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் தாமிரபரணின்னு தான் முன்னாடி சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ தாமரைன்னு சொல்கிறாங்க. 2 கடை இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது ப்ரமோஷன் இல்லைப்பா, நான் கடைக்கு போயிட்டு வந்தேன், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்மா வந்து இந்த வத்தல் வாங்குச்சு, கொத்தவரங்காய் வத்தல் வந்து அதுக்கு பிடிக்கும், வாங்குச்சு. அதுக்கப்புறமா இந்த சோயா வந்து நீளமாக இருக்கும். இங்கே நாங்கள் போனோம்னா, இங்கே போனால் கண்டிப்பாக அந்த சோயாவை வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா அது வந்து நீளமாக இருக்கும். நம்ம உருண்டையாக தான் வாங்குவோம். இருங்க, அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரும்பாலும் இந்த மாதிரி சோயா தான் நம்ம வாங்குவோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீளமாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. மிளகு சைஸில் எல்லாம் வந்து சோயா இருந்துச்சு. சரி, அது வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், குருமா செய்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது வேணாம்னு சொல்லிட்டு இது வந்து இவங்க வந்து சில்லியெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்களா, சிக்கன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவானுங்க. அதனால இது ஒன்று வாங்கினோம். இது 2 சைஸ்லேயுமே பெருசு, இந்த நீலவாக்கில் இருக்கிறது வாங்கிட்டோம். அப்புறமா சோம்பு வந்து எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும், நல்ல கலராக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க அதில் கலர் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வீட்டில் வந்து இதுலலாம் தண்ணியிலலாம் போட்டு ஊற வச்செல்லாம் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு எசன்ஸ் கலர் வந்து கலந்துருந்தால் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலரெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் எனக்கு இந்த சோம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே கடைகள்லாம் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்து போய் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்குமா. இது வந்து கொஞ்சம் எனக்கு சோம்பு அங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். 1/4 கிலோ 1/2 கிலோ பாக்கெட்லாம் இருக்குது. நான் வந்து ஏன்னா தனித்தனி நம்ம வந்து அஞ்சரைப்பட்டியில் தானே கொட்டி வைக்கிறோம். அதனால் ஒவ்வொரு பாக்கெட்டாக இருந்துச்சுன்னா கொட்டி வச்சலாம்னு சொல்லி 100 கிராம் பாக்கெட்டில் 2 ஏற்கனவே வாங்கியிருக்கு. சரி, இது கொஞ்சம் தான் இருந்துச்சு, சரி இது வாங்கிக்கலான்னு சோம்பு வாங்கினேன். சோம்பு வந்து 100 கிராம் வந்து 55 ரூபா. அது வந்து ஒரு எம்ஆர்பி அதெல்லாம் இல்லை. ஏன்னா இது அவங்களா ஓனாக வந்து சோம்பு முழுசாக வாங்கி அவங்கள பிராண்டாக அவங்க பாக்கெட்டில் போட்டு சேல் பண்ணுறாங்க. அப்புறமா இது வந்து ஜவ்வரிசி, பாயசம் செய்கிற ஜவ்வரிசியும் காலி ஆயிடுச்சு. சரி, அதுவும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைலான் ஜவ்வரிசி அதுவும் ஒரு பாக்கெட் வாங்கினேன். இப்போ அடுத்து தான் மெயின் ஐட்டம் நமக்கு வரும். இதெல்லாம் எல்லா கடையிலையும் நம்ம வாங்குறது. இப்போ தான் நம்ம வந்து என்ன வாங்க போனோமோ அதுக்கான பொருள் இனிமேல் தான் வரும். இதெல்லாம் வந்து இவங்களாவும் வாங்கினது. இந்த சோம்பை தவிர்த்து, சோம்பு இந்த ஜவ்வரிசியை தவிர்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க வாங்கினது. இந்த வத்தல், சோயா, பிஸ்கெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி. இதுதான் நான் முக்கியமாக வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு போனது. இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை, நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடும் இல்லையா உலர் திராட்சை, அந்த திராட்சை 375 ரூபா எம்ஆர்பி. ஆனால் அவங்க வந்து 289 ரூபாய்க்கு இதோட ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து 1/2 கிலோ திராட்சை 289 ரூபா. அடுத்ததாக முந்திரி பருப்பு 1/4 கிலோ. முந்திரி பருப்பு வந்து 1/2 கிலோ. 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா 400 ரூபா. அப்புறமா அவங்களோட ப்ரைஸ் 300 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்போ 2 சேர்த்து 600 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு வாங்கினோம். உடச்ச முந்திரியும் இருக்குது, இதை விட பெரிய சைஸ் இருக்குது, அதை விட பெரிய சைஸ் இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டி அப்படியே பிரித்து வச்சுருப்பாங்க. நான் வந்து மீடியமாக இருக்கிறது போதும், அந்த உடச்சதுக்கு அடுத்து என்ன இருக்கோ அதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, உடச்சதை விட இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி. அது வந்து கொஞ்சம் கலர் மங்கின மாதிரி இருந்துச்சு. சரி, இது வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த முந்திரி வாங்கினேன்.
அடுத்து முக்கியமாக பாதாம் பருப்பு அதே போல் தான் 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோவில் இது 1/4 கிலோ பாதாம் பார்த்தீங்கன்னா இதில் ரேட்டு 395 போட்டிருக்கு. ஆனால் பில்லோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 296 ரூபா பில் ரேட்டு 1/4 கிலோ. நான் வந்து இது 1/2 கிலோ வாங்கினேன். இதுக்காக தான் நான் போனேனே. பாதாம் வந்து 2-3 தான் இருந்துச்சு வீட்டில். சரி போயிட்டு வாங்கணும்னு சொல்லி இதை வாங்க போய் தான் நட்ஸ் எதுவுமே இல்லை. முந்திரி பருப்பு, திராட்சை, இந்த மாதிரி பாயசம் பண்ணுற ஐட்டங்கள் எதுவுமே கிடையாது. அதுக்காக போனது தான். அப்புறம் இது வந்து பாதாம். அடுத்து கசகசா வந்து இந்த இவ்வளோ பெரிய பாக்கெட் தான் இருந்துச்சு. ஒரு பாக்கெட் வந்து 120 ரூபா அப்படி போட்டுருந்தாங்க ரிலையன்ஸில் நான் ஜாமான் வாங்க போனப்போ. அது வந்து இந்த இவ்வளோ தான் இருக்கும். 2 எடுத்தோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். அதனால் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. எப்பயுமே கசகசாவோட விலை வந்து அதிகமாக தான் இருக்கும். என்னென்னா இது வந்து 321 ரூபா போட்டிருக்காங்க 100 கிராம். ஆனால் பில்லோட ப்ரைஸ் வந்து 264 ரூபா போட்டிருக்காங்க. 200 கிராம் அளவுக்கு கசகசா வாங்கியிருக்கேன். அடுத்து மிளகு, 1/4 கிலோ மிளகு வந்து அது எம்ஆர்பி வந்து 370 ரூபா போட்டிருக்கு. ஆனால் 265 ரூபா தான் பில்லோட ரேட் போட்டிருக்காங்க. அடுத்து எப்போ போனாலும் ஒரு தாமரைன்னு போயிட்டாலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நட்ஸு, அப்புறமா இந்த ஸ்பைசஸ், அப்புறமா இந்த மாதிரி பேரிச்சம்பழம் வந்து அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அங்கே போனால் பேரிச்சம்பழம் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லைன்னா கூட பேரிச்சம்பழம் வாங்குறதுக்காகவாச்சும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போவோம். ஏன்னா அங்கே இருக்கிற பேரிச்சம்பழம் நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து 1 கிலோ 999 1000 வச்சுக்கோங்களேன். அப்புறமா இந்த பாக்ஸில் 1 கிலோ இது இருக்குன்னு சொல்லிட்டு 999 ரூபா. இது மற்ற பாக்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா 900 ரூபா இருக்கும். 1/2 கிலோ 900 ரூபா இருக்கும். சரி இது வந்து 1 கிலோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் 1 கிலோ டப்பாவில் இருக்கிறத வாங்கிட்டு வந்தேன். அடுத்து எப்பயுமே பாருங்கள் அவர் வந்து நாட்டு சர்க்கரை தீந்து போச்சு. அதனால மாமா வந்து நாட்டு சர்க்கரை தான் குடிக்கிறாங்களா, அதனால சரி 2 நாட்டு சர்க்கரை அங்கேயே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரையை வாங்கினோம். 79 ரூபா 1 கிலோ. 2 கிலோ வாங்கியிருக்கோம். அவ்வளோதானா. அப்புறமா மொச்சப்பயிறு வீட்டில் என்ன இல்லைன்னு பார்த்துட்டு சரி மொச்சப்பயிறு இல்லை, சரி மொச்சப்பயிறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொச்சப்பயிறு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான். இதுதான் நான் வந்து தாமரையில் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ஃபைனலாக எவ்வளோ வந்துச்சுன்னா 3886 ரூபா வந்துச்சு. நீங்களும் தாமரைக்கு போயிருந்தாலோ இல்லை தாமரையில் உங்களுக்கு என்ன பொருள் வாங்கினா பிடிக்கும் அப்படின்னாலோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கும் நீங்கள் வெளியிலலாம் வாங்கியிருப்பீங்களா இந்த மாதிரி நட்ஸு ஸ்பைசஸ்லாம் இதை விட நல்ல குவாலிட்டியாக கம்மியாக கிடைக்கும் அப்படின்னா அந்த கடையை கூட எனக்கு சொல்லுங்கள். நான் அங்கே போய் இனிமேல் வாங்குறதுக்கிட்ட பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம், இதை விட நமக்கு இன்னொரு 100-200 ரூபா கம்மியாச்சுன்னா நல்லது தானே. அதனால் உங்களுக்கு ஏதாவது கம்மியாக கிடைக்கிற இடம் தெரிஞ்சதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அங்கே போய் வாங்குறேன். சரியாப்பா. அடுத்தது இவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறமா அழகான ஒரு பை தந்தாங்க. அழகாக ஒரு பை ஒன்று கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது பை. 2 பை கொடுத்தாங்க. இந்த பை பத்தலை அப்படி சொல்லிட்டு இது ஒரு பை கொடுத்தாங்க. நல்லா இருக்குது பை. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.